எல்லா பத்திரிகையாளர் நண்பர்கள், எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, மீடியா பீப்புளுக்கு வந்து நன்றி. முதல்ல நன்றி. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் படம் வந்து ரணம்க்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. அந்த டைமில் வந்து ஒரு பெரிய படத்தோடு வரும்பொழுது நீங்கள் எழுதின அந்த விமர்சனங்கள் வந்து அந்த படத்தை ஒரு 7 வீக்ஸ் to 8 வீக்ஸ் தியேட்டரில் ஓட வச்சது வந்து நீங்கள் இல்லாமல் அது நடக்கலை. எனக்கு அதை விட ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கும் கிடைக்கணும். ஸோ அதோடு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க, சில விஷயங்கள் வந்து எப்படியோ அப்படியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் மூலயமா வந்துச்சுன்னு தெரில. எனக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்குது என்னோடய பகுதிகளில். நான் பேசிக்லி கேம் ஃப்ரம் நார்த் சென்னை. ஸோ அந்த பகுதியில் வந்து ஒரு என்னோடய குடும்ப சூழல், ஒரு சைல்டு லேபராக இருந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஒரு அடையாளம் வந்து அது எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அடையாளம் நான் இருக்க வரைக்கும். பட் எனக்கு வந்து ஒரு புது அடையாளம் கொடுத்த என்னோடய முதல் ப்ரொடியூசர் மதுநாகராஜ் சாருக்கு வந்து முதல்ல நன்றி. அடுத்தது வந்து ஜெய்கிரண் சாரை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் ஒரு எதேச்சியாக ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவருமே இந்த மாதிரி எனக்கு எப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ, அவருமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இந்த ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு மூமெண்ட்டில் நாங்கள் கனெக்ட் ஆனோம். நான் சார்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், அது எல்லாருமே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பறை வாசிப்போம் இல்லையா? ஸோ அது வந்து கோயில் திருவிழாக்கெலாம் போவோம். ஒரு 5000, 4000, 3000 ரூபாய்க்கெலாம் போயிட்டு என்னோடய தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க, புகழ் கலைக்குழு தம்பிங்க, நாங்கள்லாம் போய் வாசித்து அந்த காசை வாங்கி எங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி தான் என்னோடய குழுக்கள் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நான் பிரபஞ்சத்தை பயங்கரமாக நம்புவேன். அப்போ வந்து ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு, நிறைய கனவு இருக்குது, அச்சீவ் பண்ணுறோமா? என் அம்மா அப்பாலாம், என் அப்பா ரொம்ப பயப்படுவார், கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவியா, ஆடி மாதம் வந்தால் அவனுக்கு நிறைய காசு வரும், அதை வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக எப்படி ஓட்டுவ, உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, என் புள்ள வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் எங்கள் அம்மா பயங்கரமாக நம்பினாங்க. அப்போ வந்து இந்த ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போதும் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக தெரியாது. அந்த கேள்வி மட்டும் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கோயிலுக்கு மேலே போய் பறை வாசிச்சிருக்கேன். ஒரு 200 கோயிலுக்கு மேலே கட்டின ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ப்ரொடியூசர். ஸோ தேர் இஸ் எ கனெக்ஷன். அது ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அது நம்ப வைக்குது. சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நான் கதை சொல்லி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோடனே, பிரதர் இதுதான் பிரதர் நம்ம பண்ணோம், இது செம்மையாக இருக்குது பிரதர், இது பண்ணலான்னு இமீடியட்டாக சொல்லி வித்தின் 1 hour பாலாக்கு அங்கேருந்து, பாலா டெல்லியில் இருந்தார், அங்கே கால் பண்ணி பாலா ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்கிறாரா, நீ உனக்கு ஓகேவாடா அப்படின்னனும், பாலா அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஆன் தி வே இந்த 1 hourல நடக்குது. அகெயின் நாங்கள் மீட் பண்ணுறோம். பாலாவோட லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு மீட் பண்ணி வித்தின் ஒரு 5 hours டிசைனான ப்ராஜெக்ட் இது. ஸோ இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு மனுஷன் ஒரு டீமை நம்ப முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு சீரியஸாக தெரியல. சார் சொன்னார், ஜெய்கிரண் சார் சொன்னார், லாஸ்ட்டு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன், உங்கள் டீம் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எங்கள் டீமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக நம்புகிறேன். ஸோ என்னோட டீம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்னோடய ஃப்ரெண்ட் பாலாஜி இந்த படத்துக்கு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கான். ஸோ அவன் வந்து என்ன சொன்னாங்க, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரிய டிஓபியாக அவன் டெஃபினட்டாக வருவான், எனக்கு தெரியும். ரணமில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். ஸோ இந்த படத்தில் வந்து இன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்னோடய ஒர்க் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட ஒர்க்குமே அது இருக்குது அங்கே. ஸோ அந்த ஃப்ரேம் தான், அவன் வச்ச ஃப்ரேம், அவன் பண்ண லைட்டிங் தான் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க. இஸ் த ரீசன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டரான அப்போண்ணா, அவர் வந்து மணிமொழியன் ராமுதுரைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அப்போண்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, அவர் 15-16 வருஷம் முன்னாடி பத்திரிக்கை ஒன்று ஆரம்பித்தாங்க, அப்போண்ணாவும் பாரதி அவங்க அண்ணாவும். அதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு பறை வாசிக்க நான் போனேன். அப்போ நான் ஞாபகம் இருக்கா, அப்போ வந்து 300-400க்காக போய் வாசிப்பேன். அப்படி வந்த அண்ணா கிட்ட காசு வாங்கினேன். என் படத்துலேயே அப்போ நான் ஆர்ட் டைரக்டராக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ அண்ணா, அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய நாங்கள் பண்ணோம் ஆசைப்பட்றோம். அதுக்கப்புறம் உதய்னா என்னோட எனர்ஜி,
நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவர் 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 இல்லைன்னா வேலை ஓடாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு தெரில இபி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்வார். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார், திடீர்னு ஆஃபீஸ் போய் வேலை செய்வார், திடீர்னு எல்லா வேலையும் பார்ப்பார். ஒரு என்னோடய எனர்ஜி. அப்புறம் என் ஃப்ரெண்டு மதன், அவன் எனக்கு ஒரு ரொம்ப வருஷமாக தெரியும். அவனுக்கு நான் ஐ திங்க் என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அவன் ரெகனைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் அவனுக்கு ஒன்று எழுதி ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே, ஹாப்பி இல்லைடா? சூப்பர். அது ரொம்ப எமோஷனாக இருக்கேன் இந்த படம். பிகாஸ் வந்து இந்த கதை வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை. இது என்னோடய வாழ்க்கையில் நான் சந்தித்த நபர்களுடைய கதை இது. அதனால் இந்த படம் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். எனக்கு ஃபஸ்ட்டு படம் சக்திவேலன் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன். இந்த படத்தில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான அஃபிஷியலாக லோகோவோட எனக்கு அவர் சார் நம்பி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். எனக்கு பெரிய சப்போர்ட் உங்கள்கிட்ட இந்த ரிலீஸ் அப்போ கிடைக்கணும். தேங்க்யூ சார். அப்புறம் பாலா தம்பி, ரொம்ப வருஷமாக பாலாவையும் தெரியும். நான் ஒரு ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன். ஒரு 12th படிக்கிற குழந்தைக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பாலா கால் பண்ணேன். அப்படி தான் கால் பண்ணேன். அப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 மாதம் ஐ திங்க் அந்த ஆல்மோஸ்ட் அந்த 40 days டைமில் கால் பண்ணியிருக்கும் போது, எப்படா இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பேசணும். ஆனால் இந்த மாதிரி நான் ரணம் கேள்விப்பட்டேன், சூப்பர்ண்ணா அப்படின்னு பேசும்போது, என்னடா பண்ணுறேன்னு கேட்டால், இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, சரிடா சொல்கிறா, நான் கதை சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ பாலா கேட்ட விஷயம் வந்து, என்னெல்லாம் வச்சு நீ படம் பண்ணுவியான்னு கேட்டான். ஏன் கேட்டாலாம் எனக்கு தெரியாது. டேய் நம்ம ஆல்ரெடி பேசுனது தானடா அப்படின்னு சொல்லிட்டு தென் நாங்கள் ஸ்டார்ட் ஆன மூவி தான். பாலா பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதான் சொல்லாத விஷயம் 2-3 மட்டும் நான் சொல்லிக்கலாம் பாலா பற்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த மனிதர், அதுதான் முதல்ல. அவனுக்குன்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டான். உண்மை. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், யாரோ கொடுக்குறாங்க இவன் செய்கிறான்னு. அதெல்லாம் கிடையாது. அவன் சம்பாதிக்கிற காசில் ஐ திங்க் 90% அவன் வந்து எல்லாருக்கும் கூட இருக்கவங்கள பார்த்துப்பான். இன்னும் அவனுக்கு அண்ணா கூட தான் இருக்கான். அவனுக்கு தனியாக வீடெல்லாம் இன்னும் பண்ணிக்கல. மற்றவங்களுக்கு பண்ணுறது அவனுக்கு அவன் பண்ணிக்கிறதே இல்லை பாலா. பட் நீ உனக்கு சிலதெல்லாம் பண்ணிக்கணும், அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். அவனுக்கு இப்போ தான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினான். ஸோ புது காரும் சின்னதாக ஒரு கார் வாங்கினான். பட் உன்னை நான் பெரிய ஹீரோவாக பார்க்கணும், பாலாவோட முதல் படத்தோட இயக்குனர் அப்படின்னு எனக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஹி டிட் அ கிரேட் ஜாப். இந்த படத்துக்கு அவள் என்ன எஃபர்ட் பண்ணமோ, 50 கிலோவில் இருந்தான். 4 மாதத்தில் 75 kg 25 kg ஏற்றிட்டு வந்து இந்த படத்தில் வந்து கேமரா முன்னாடி நின்னான். நிறைய பேர் கேட்டாங்க, இவனை வச்சு எப்படி பண்ண போகிற, ஒல்லியாக இருக்கான், இப்படி இருக்கான். அதுதான் அந்த டீசரோட ஐடியாலஜி. எப்படி பண்ணுவேன், கேமராவில் ஃப்ரேமில் நல்லா இருக்க மாட்டானேன்னு என்கிட்ட பர்சனலாக பேசியிருக்காங்க நிறைய பேர். அதை பிரேக் பண்ணுறதுக்கு அவனோட எஃபர்ட் தான். உனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹீரோயின் அதை சொன்னாங்களே, நிறைய 50 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரீசன்ஸ். அவங்களுக்கு அது நியாயமான காரணங்களாக இருக்கலாம், அதை நம்ம தவறே சொல்ல முடியாது. பட் இந்த கதையை நம்பி நடித்த நமிதாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அர்ச்சனாம்மா, அம்மா மிரட்டிட்டிங்கம்மா. நடிக்கிறதுக்குனே ஒரு பிறந்தா யாருன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். என்ன பர்ஃபார்மன்ஸ் பா! நான் வந்து கொடுத்து வச்சவன் இந்த ஒரு பொறுப்பு தான். அதில் வந்து உங்களை வச்சு நான் டைரக்ட் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் அந்த விஷயத்தில். அப்புறம் என்னோடய ஃபேவரட் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார். அவரோட படங்கள் பார்த்து தான், நிறைய படங்கள் பார்த்து தான். வழக்கியன் அது ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் அகஸ்தியா தேட்டரில் பார்த்தேன். எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. 5Dயில் பண்ணாங்க, சின்ன கேமராவில் பண்ணாங்க, ஒரு சின்ன யூனிட்டில் பண்ணாங்கன்னு அப்போது பத்திரிக்கையில் எழுதி படித்த ஞாபகம். சார் என்ன படம் அது, அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகின்னு தான் வந்தோம். ஸோ 2 நேஷ்னல் அவார்டு லெஜெண்ட்ஸ் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய க்ரூ, அதுக்கப்புறம் எடிட்டர் சிவானந்தீஸ்வரன் சார். அவர் வந்து தீரன் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி, டெடி, நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருப்பார். நான் அவர் எப்படி ஆசைப்பட்றேன்னா, தீரன் சிவநந்தீஸ்வரன் மாதிரி காந்தி கண்ணாடி அப்படின்னு மாறணும். அவர் இந்த படத்துக்கு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர் இங்கே வரல, ஒர்க்கு போயிட்டுருக்கு, ஃபைனல் அவுட்புட்டில் இருக்கும், அதனால் அண்ணா வர முடியல. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. விவேக் மெர்வின் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நான் பேச மாட்டேன், படம் வந்தோன்னே டெஃபினட்டாக எல்லோரும் பேசுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஃப்ரம் அவங்க ஹார்ட்லேருந்து
ஒரு ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான வேலை செஞ்சுருக்கோம் இந்த படத்துக்காக. பிகாஸ் வந்து இது என் கனவு படம் அப்படிங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் எங்கே நடக்கும்னு தெரியல. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அமுதவன் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்கள் பெரிய பெரிய கேரக்டர் பண்ணுறீங்க. இதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எல்லாரை பற்றியும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மொத்த க்ரூவுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் வரல. காஸ்டியூம் டிசைனர் பிரியா அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். டிஐ அவங்க, நந்தா சார், எல்லாருமே இதுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் ஒரு 10 நாளில் திரைக்கு வரப்போகுது. எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு கொடுத்ததை விட பெரிய சப்போர்ட் வந்து உங்கள்கிட்டருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சின்சியர் தேங்க்ஸ் டு மை அம்மா, அப்பா அண்ட் மை ஒய்ஃப். இந்த 1 இயராக எனக்கு குழந்த பிறந்து அவங்க கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என் ஃபேமிலியை, என் ஒய்ஃபை எல்லோரும் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பூ சார்ல்ஸ் மாஸ்டர் அவங்களும் புல்லட் வண்டி சாங் இப்போது நம்ம முடித்த உடனே அந்த சாங் ப்ளே ஆகிடும். அவங்க எனக்கு ஷார்ட் டைம் படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அவங்களுடைய ஒர்க்கை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக கவிதாக்கா, உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் எப்பயுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யார் எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயிற்றில் அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிற மாதிரி எனக்கே பயம் வந்துச்சு. ஐயோ, நம்ம படமா, நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுகிறதே தெரியல. பட் ஒன்றே நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ணங்கள், மீடியா அண்ணங்கள் தான். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாவம் தொட்டு நன்றிகள். கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கு. அவங்க வார்த்தைகளுக்கு நான் என்ன சொல்கிறேனே தெரியல. உண்மையிலே ப்ரெஸ் மீட்டின் பிரியா மோகன்னே சொல்லலாம். அக்காவை பற்றி நிறைய நான் அப்படி தான் சொல்லுவேன் அக்கா கிட்டே. ஆமாம், உண்மையிலே நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெள்ளை. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தால் இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில் தான் என்னால் இங்கே நிற்க முடியுது. எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே நான் நிற்கிறேன், இப்படி நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். காரைக்கால் பாலா டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவன் அண்ணன் தான். அவர் தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான், எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறையா சொல்கிறாங்க. இந்த மனித மதத்தை பற்றிலாம் பேசும்போது யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தனை வந்து நம்ம பார்த்துக்கணும், அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. நன்றி தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்கப்போதியாரில் பண்ணோம். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாருக்குமே வரது தான். அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட்டு அதில் ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், நான் படத்தில் வந்திருக்காது. அப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஐயோ என்ன நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா, அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக இருக்காங்க, அவங்க இந்த போர்ஷன் வச்சுலாம், ஸோ இது அது கொஞ்சம் எடிட்டில் தூக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்டு தான், அவங்களாம் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன், டைட்டில் கார்டில் நம்ம பேர் இருக்கோம், ஆனால் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃப் அண்ணனும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அந்த படத்தில் கோட ரைட்டராக இருந்தார், நான் வந்து அதில் சைட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். அப்போ வந்து நிறைய நாங்கள் பேசுவோம். அப்போ வந்து ரணம்லாம் பண்ணலை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்பேன். இப்போ தான் விஜய் டிவியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதை நான் அப்படியே சரி வாடான்னு பேசிகிட்டு இருப்போம்.
பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு, நான் பைக்கில் தான் வருவேன். நீங்கள் மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைக்கில் வரல, கேபில் வந்தேன் ஷூட்டிங்க்கு. கேபில் வந்துட்டு போகும்போது கேப் போட்டேன் வரல. எங்கண்ணே என்ன கிண்டியாண்டை விட்டுறேன், நான் இங்கேருந்து போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது, கிண்டியாண்டை வந்து அந்த லீ மெரிடியன் ஹோட்டல் வசதி இருக்க பிளாட்ஃபார்மில் உட்காந்து 2 பேர் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ லைட்டாக மழை தூயினே இருக்குது, உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன், என்னடா பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னு. தெரிலண்ணே, இந்த விஜய் டிவியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போகிறேன், எங்கண்ணே சைட் ஆர்டிஸ்ட்கே கூப்பிட மாட்டாங்க என்னண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அதான்டா நானும் கதை எழுதிட்டுருக்கேன். சரி இப்போ நீ டேரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடியன் கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஆமாம் அப்படி தான் கேட்டேன் அவர்கிட்ட சீரியஸாக. டேரக்டர் கேரக்டர் பண்ணால் எனக்கு ஒரு காமெடி ரோல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்ல, நான் கண்டிப்பாக என்னை கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்லாம் சும்மா பார்ப்பாங்க பேசுவாங்க, அவங்கள்ட்டலாம் சொன்னேன், நீ கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னார். சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்கே ப்ரொடக்ஷனில் இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டது நியாயம் தான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் என்ன இப்படி இந்த பையனா, இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டாக கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறம் அதான் அந்த இது நிறம் மாதிரி இருக்கான் இந்த பையன், இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்கார், கூட இருக்கணும் கொஞ்சம் அழகாவது போடலாம்ல, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவான ஆட்கள் போடலான்னு சொன்னேன். அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காமல் அடுத்து தான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு +2 குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பிக்கும் போது தான் நான் ரணம் பார்த்தேனே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, என்னடா பண்ணுறேன் அப்படின்னு. இல்லைண்ணா நான் அப்படியே ஷோஸு அப்படி தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்ணுறேடா, இல்லைண்ணே எங்கண்ணே அப்படியே சும்மா பண்ணணுன்னு ஆசை தான், யாருண்ணே வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, அப்படியா சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா அப்படின்னாரு. இது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். என்ன கேரக்டரா, இல்லைடா இது ஹீரோவா பண்ணலான்டா. ஹீரோவாவா, நீலாம் என்னை ஹீரோ வச்சு படம் பண்ணுவேன்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த படம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னை வச்சு நீ எப்படி படம் பண்ணணும் தான் கேட்டேன். இல்லை நான் சொல்கிறேன் வா அப்படின்னோடனே நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணால் ஒரு ஷோவில் வந்து லாரன்ஸ் அண்ணன் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னடா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அப்படி லாரன்ஸ் அண்ணன் அப்படி கேட்குறா, அப்படி சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை என்னென்னு. எனக்கு ஹீரோ ஓனன்னு ஆசைண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ ஓனன்னு ஆசையா, ஆனால் எனக்கு நம்ம மூஞ்சிக்கெலாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்ஸ் அண்ணன் அவனை ஹீரோ ஆக்குறேன்டா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியாது, நான்லாம் ஹீரோ ஆகும்போது நீ ஏன் ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி அண்ணன் சொன்னார். ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்ருக்கோம், யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, தம்பியை வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார், ஹீரோவாகணும்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் ஏன் நீ ஹீரோ ஆகணும்னு சொன்ன ஓகேன்னு சொன்ன தெரியுமா, உன் லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னார், நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஷியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளை நம்பி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பித்தேன், அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷெரீஃபான திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, இல்லைடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி. என்ன வச்சா என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் தூக்கிட்டு வாண்ணே செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேனே, என்னென்ன ஓகே பண்ணுறேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேட்கல, எனக்கெல்லாம் ரெடினே, அவருக்கு ஓகேவான்னு கேட்கல, டெய்லிடா உன்னை வச்சு பண்ணுறேன்னா சொன்னார். கதை சொன்னேன், பாலாவை கேட்குறீங்களான்னாரு. கேளுங்கண்ணே, அதான் உன்னை வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை. இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்தித்த ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னால் அது ஜெயகிரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்றைக்குமே ஜெயகிரன் ப்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்களாலே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு பெரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி சுற்றி வட்டாரம் அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப டவுனான ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லேயும் நம்மளை நம்பி கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சில பேர் வருவாங்களே, அதில் முதல் பிரதர் வந்து ஜெயகிரன் பிரதர் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஷெரீஃபனும் நிறைய பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னே, அண்ணே இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குண்ணே அப்படி சொல்லும்போது, ஆமாண்டா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, அது யார் போலான்னு பேசும்போது நான் சொன்னேன், அண்ணே பாலாசக்தி சார் கேளுங்கண்ணே, ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் ஹீரோவாக நடிக்கலாம் படத்துலலாம் இப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்குது கேளுங்க, ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசாகிடுண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி ப்ரோவும் ஷெரீஃபனும் போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்ணுறேன், யார் ஹீரோன்னு கேட்டோன்னா, ஆஹா அடுத்த செக் வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டால் என் பேர் சொன்னால் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசித்தேன். பட் பாலா அப்படின்னோடனே டபுள் ஓகே, கதை சூப்பராக இருக்குது பாலான்னு சொன்னோன்னே. ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு,
அவங்க பார்க்காத உயரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு சின்ன பையனுக்கு நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நீங்கள் பண்ண உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டரு. ஸோ நான் ஹீரோலாம் கிடையாது, அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. என்னையும் ஒரு ஆளாக மதித்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் அந்த படத்தோடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்ணுறான்னு கேட்கும்போது அர்ச்சனாமானாங்க. அர்ச்சனாமாவா, அவங்களாம் என் படத்தில் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் சீரியஸாக நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஆனால் கதையை கேட்டோடனே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனாமா, ரொம்ப நன்றி. நான் உங்கள் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறேன், என்ன சொல்கிறேனே தெரியல. இந்த 2 லிஜெண்ட்ஸுக்கும் நான் எவ்வளோ நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது. சீரியஸாக அதுதான் உண்மை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவாக போட்டுப்பேன், நான் வச்சுப்பேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா, எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க, டைரக்டர் வந்து கதை சொல்லுவார். சொல்லி முடிச்சோன்னே கதை சூப்பராக இருக்குது, ரணம் டேரக்டர்னோன்னா ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னே வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னே கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் பேரா பண்ணுறா அப்படின்னோன்னே பாலா அப்படின்னோன்னே பாலாவா, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேலே தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும். கதை சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் ஹீரோ, பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னா எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்கிற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணால் 51வது ஆள் லாஸ்ட்டாக வந்தாங்க தான் விநாயக் மகாதேவன்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்டதுக்கப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோன்னு கேட்டு பாலா தான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு, லுக் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நமிதா கிருஷ்ணமூர்த்தி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இது இப்படி நிறையா ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு, நீங்கள் எனக்காக பண்ணீங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து எனக்கு ஆனால் என்னென்ன ஃப்ரேமில் எப்படின்னு ஓகேவா இருப்பேனா, பார்ப்பாங்களா, ஏற்றுப்பாங்களா அப்படின்னோடனே. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆக்டிங் கிளாஸ்லாம் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம், நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ணுவோம், ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னேன், இல்லைடா நான் சூப்பராக காட்டுறேன், நான் செமையாக ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படி தான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை வந்து நான் படம் பார்க்கும்போது ஓகேவா, நம்மளும் ஓகேவா இருக்குமே அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி, லவ் யூண்ணே, தேங்க்யூண்ணே. அண்ணா எந்திரிக்கான உட்காரண்ணே, எனக்கு பயமாக இருக்குண்ணே. ஓகே, அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் பண்ணணும் எப்படின்னா, படம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃப் பண்ண வந்து ஃபுட்டேஜை வந்து எடிட்டரை போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பிரசவத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி எங்கே நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி கட்டு வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய லிஜெண்ட், நிறைய படங்கள் பார்த்துட்டு தீரன் அதிகாரம் ஒன்று, காப்பி ரணசிங்கம், மடக்பட்டு ராமசாமி, நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் ப்ரோமோ எடிட்டராக இருந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஷெரீஃப் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மெடக்கல் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அதுலேயும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்லை, பட் எங்களுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் ஷெரீஃப் பண்ணணும், அவரும் பைக்கில் உட்காந்துட்டு லில்லி புட்லாம் பிடிச்சிட்டு இங்கே ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்போன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆர்ட் டைரக்டர் அப்போண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, ரொம்ப நன்றி. நான் கேட்டோடனே டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதாக, சூப்பராக, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டில் அவர் கூட தான் நான் நடிச்சிருக்கிறேன், மதன் ப்ரோ, அவர் வந்து கலக்கியிருப்பார். அவர் வந்து கல்லூரி படத்தில் நான் பார்த்துருக்கிறேன், பயங்கரமான ஆர்டிஸ்ட். அவர் கூட நான் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கருதுகிறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராதனா, அவங்க 2 பேருமே கலக்கியிருக்காங்க. ஐயா உட்காருங்க ஐயா, ரொம்ப பயமாக இருக்கேன் எனக்கு. ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இந்த இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன். ஒரு வாரத்துக்கு 4-5 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4-5 படங்கள் வரதுல ஒரு 3 படங்கள் 2 படங்களே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட் நைட் படத்தில் வந்து நிறைய படத்துலேருந்து அந்த பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே என்னால் நம்பவே முடியல, நம்ம படத்தை அவர் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லோரும் சரி நான் சொல்கிறேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம், அதெல்லாம் மைண்டில் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ளே வந்து எங்களை நம்பின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.
எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமாக அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய உழைச்சிருக்கிறான். ஸோ அவனுக்கு கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா நானும் நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன், இவங்க 2 பேர் தான் வந்து ஷெரீஃப் அண்ணனுக்கு பேக் போன். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், அந்த மாரி தான் கூப்பிடுவேன், மாரின்னு ஒரு பையன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் ப்ரோ, இசக்கி பிரதர், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டராக மாறுவார். 12-13 தசவதார படத்தில் கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜராக, திடீர்னு பார்த்தா செட் அசிஸ்டண்டாக இருப்பார், திடீர்னு பார்த்தா பலவிதமான கேரக்டர்லாம் அந்த படத்தில் பண்ணுவார். எங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. பார்த்தீங்களா மேம், பரவாயில்ல, நீங்கள் விட்டு நான் சொல்லிடுறேன். உதய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்தில் நீங்கள் பண்ணியே ஆகணும், படம் நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது உதயண்ணா தான். உங்களையுமா? பரவாயில்ல, எல்லாரையும் அவர் தான் கூப்பிட்டு வர்றாரு. உண்மையிலேயே வேற லெவலுங்க. என்னையும் அவர் தான் காலைல கூப்பிட்டு வந்தார். நன்றிங்க. 10 மாதத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் மன்னிப்பு கேட்குறேன், மறந்துட்டேன், சாரிங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. இந்த படத்தை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூவில் நடக்கும்போது உட்காரணும்னு அவசியமே இல்லை, அவங்க கூடவே உட்காந்து தரையில் வந்துட்டு உட்காந்து பார்த்துருந்தாங்க. தரையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்கிறேன், அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. அபின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்கிறான். அபினேஷ் அண்ணாதுரை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா, அது அவங்க உட்காந்துருக்காரு. இந்த பாருங்க கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு, அவர் நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கப்பதியார் வினோத், விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தேங்க்யூ பண்ணேன். சாரி, ரொம்ப நேரம் எடுத்துங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, முதல் படம் தான், சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு, இரவு பகல் பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆகிடும் இதுக்கு மேலே பேசினா, சாரி, தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இது இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. யூஸ் பண்ணிங்க நான் இன்வைட் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ஆக்சுவலி எனக்கு நம்ம டைரக்டர் ஷெரீஃப் ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு 2 நாள் முன்னாடி தான் இது தெரியுது. அவர் சொன்னார், இந்த படத்துக்காக நாங்கள் 50 ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணோம். அந்த 50 ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 51வது ஹீரோயினாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு. ஆனால் நான் அது இப்போ சொல்லி தான் ஆகணும். எனக்கு இந்த 50 ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு 50 பிளெஸ்ஸிங்ஸ் தான். அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு, இப்படி அழகான ஒரு படத்தில் கலந்துக்கிறதுக்கு. 50 பிளெஸ்ஸிங்ஸ்க்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பல பிளெஸ்ஸிங்ஸும் இங்கே ஸ்டேஜ்லேயே இருக்குது. அர்ச்சனா மேம், அவங்களோட எனக்கு ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஆக்டிங் என்னது, எப்படி பண்ணலாம், அவங்க சின்ன சின்ன இமோஷன்ஸில் கூட எப்படி நம்ம இமோட் பண்ணலான்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், அவர் அவ்வளோ ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டருமே சொல்லலாம். அவங்க 2 பேரோடும் அவங்க 2 பேர் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த படத்தில் பல விஷயங்கள் என்னால் பண்ண முடிச்சிருக்கு. ஸோ என்னோட பெரிய 2 பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஷெரீஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லா ஹார்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு. அது 5th நீங்களும் புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ அழகான படம் இதுன்னு. ஸோ அவரும் தான், ஐ ஹாவ் டு கிவ் அ பிக் தேங்க்யூ டு ஹிம் ஃபார் சூஸிங் மீ. 51st ஆப்ஷனாக இருந்தாலும் ஐ ஹோப் கோயிங் ஃபார்வர்ட் இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி இது நான் சொல்லி ஆகணும், கேபிஒய் பாலா அவரோட ஜென்ரலி ஒரு ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது ஸ்க்ரீனில் கூட என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது. வி வர் ஏபிள் டு ட்ராவல் டுகெதர் ஒரு 20-25 நாள். அவர் எப்படி இருக்கார், அவர் பர்சனாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரிய முடிஞ்சுது. அண்ட் அவர் எப்படியெல்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்களோ, இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் அவர் லைஃப்பில் கம்ப்ளீட்லி 100% ஒரிஜினல் ஹியூமன் பீயிங், வெரி ரேர் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நானும் இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான், பிளெஸ்ஸிங்ஸ் தான்.
அண்ட் என்னுடைய ஆல் மை ஏடிஸ் அவங்க என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப நல்ல படம். அதனால் நல்ல படத்தை எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இதுக்கு முன்னாடி மதிமாறன், குற்றம் தவிர அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு இங்கே இந்த காந்தி கண்ணாடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஷெரீஃப் சாருக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ரோல். ரொம்ப ஒரு ஏன்னா ஸ்க்ரீனில் எனக்கே என்னை பார்க்கும்போது கண்ணை எடுக்க தோணலை. பார்க்குறவங்க எல்லாரோட இதயத்துலேயும் நான் அப்படியே உட்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஸ்பேஸை எனக்கு, அதுவும் இல்லாமல் சக்திவேல் சார் கூடயும் அர்ச்சனா அம்மா கூடயும் எனக்கு தந்தது ரொம்ப பெரிய பாக்கியம். இதுக்கு ஷெரீஃப் சார் ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். சக்தி ஃபிலிமில் அவங்களோட ஒரு சின்ன அங்கமாக நான் இருக்கேன். அதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி இருக்குது. என்ன சினிமா தான் எனக்கு எல்லாமே. அப்படிப்பட்ட சினிமா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டு வருது. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. நான் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் முக்கியமாக பாலாவோட ஃபஸ்ட் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன ஒரு எலமெண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நன்றி பாலா. எல்லாருக்கும் வணக்கம். நான் வேறு யாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறீங்கன்னு நினச்சேன். எனக்கு என்னோடய பயந்துட்டேன். விநாயகர் சதுர்த்தி அதுவுமா எல்லோரும் வந்து எங்கள் படத்தோடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறது முதல்ல எல்லாருக்குமே நன்றி. மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து நிறைய படங்கள் சின்னதாக பண்ணியிருக்கேன். சில படங்களில் கொஞ்சம் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இந்த காந்தி கண்ணாடி வந்து எனக்கு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குன்றதில் நான் முழுசாக நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஷெரீஃப் என்னோடய நண்பர் தான். இருந்தாலும் ஷெரீஃப் சார் நன்றி. ப்ரொடியூசர் ஜெய்கிரன் சார், அது எதுவுமே கேட்காம ஓகே சொன்னதுக்கு ஜெய்கிரன் சாருக்கு நன்றி. பாலா பிரதர்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் கவுண்டரில் நிறைய கவுண்டர் நான் வாங்கி போட்டிருக்கேன். அதனால் ஐயா நன்றிங்கய்யா. டோட்டல் டீமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நடிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி. எல்லாம் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் அடுத்து எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். நன்றி. நன்றி. ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்க விநாயகர் சதுர்த்தி அதுமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ரொடியூசர் ஜெயிக்கிறேன், பாலா வச்சு படம் பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்ற ப்ரொடியூசர் ஜெயிக்கிறேன் இருக்கார். அதுக்கப்புறம் படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாமே ஒரே சக்தியாகவே இருக்குது. சக்திவேல் சார் வந்திருக்காரு சக்தி கொடுக்க. அதுக்கப்புறம் இன்னொரு சக்தின்னா நம்ம பாலாஜி சக்தி சார், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அப்புறம் அர்ச்சனா மேடம், அப்புறம் ஹீரோயின் நமிதா. உண்மையாக வந்து பாலாவும் நமிதாவை வந்துட்டு படத்தில் வந்து லவ் பண்ண மாதிரி இல்லை, உண்மையாகவே ரியலாகவும் லவ் பண்ண மாதிரி இருக்குது. இல்லை உங்கள் காம்போ சொல்கிற வேறு ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி வந்து எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணாங்க. இப்போ மியூசிக் டைரக்டர் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது. தேவா சாரோட பாட்டு வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு. அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாடியிருக்காரு. அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து நான் இந்த படத்தை ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நல்ல கேரக்டர், ஜாலியாக பண்ணியிருக்கேன். நல்லா நடிச்சிருக்கேன். உண்மையாகவே வந்து டைரக்டர் ஷெரீஃப் சாருக்கு வந்து உண்மையாகவே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சக்திவேல் சார் சொன்ன மாதிரி தான், ஏன்னா வந்து அவரோட ஏஜுக்கு இந்த படத்தை எப்படி யோசிச்சார் அப்படி தெரியல. நான் உண்மையாக நான் கூட யோசித்தேன், பரவாயில்ல இப்போ கேட்ட மாதிரி ஏதாவது படம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கதை ரொம்ப பெரிய கதை, சூப்பரான ஒரு கதை, எல்லாருக்கும் பிடிக்கும். உண்மையாகவே 20 வயசுலேருந்து ஒரு 55 வயசு உள்ளவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கும். சூப்பரான ஒரு மூவி. இதில் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தாண்டி வந்து இன்றைக்கி பாலா வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக தெரியாது, ஒரு தம்பியாக தெரியும். ஏன்னா வந்து எனக்கு முதலாக வந்து நான் படம் பண்ணும்போது, தாரத்தப்பட்டை படம் பண்ணும்போது ஜோடியிலேருந்தே வந்து எனக்கு ரசிகர் மன்றம் வச்ச ஃபஸ்ட்டு ரசிகர் மன்ற தலைவர் பாலா தான். காரைக்காலில் அன்னைக்கு மன்றம் வச்சுருக்கிறேன், எதுக்குடா அப்படின்னானே. அவன் எல்லா விஷயத்துலையுமே வந்து உண்மையாக இருப்பான். ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பான். இன்னி வரைக்கும் நானும் பாலா வந்து ஒரு அண்ணன் தம்பி தான், கூட பிறக்காத ஒரு தம்பி தான். இன்னமும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒன்றா தான் சாப்பிடும். காலையில் எழுந்தோடனே எப்பவுமே இதாக இருப்போம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறாமல் கொண்டு எனக்கு தெரியும். நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவான், அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பான். படம் பண்ணும்போதெல்லாம் அண்ணே நம்ம ஒரு நல்ல ஒரு காமெடியாக நான் சினிமாவில் ஏதாச்சும் நல்ல காமெடியாக நினச்சிதான். அவன் ஹீரோ அவனை எதிர்பார்க்கல.
அவன் பண்ண நல்ல விஷயங்கள் தான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து தான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவனை இன்றைக்கி இப்படி வந்திருக்கானா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஊடக நம்பர் தான் உண்மையாகவே காரணம். ஏன்னா சில விஷயத்தை எப்படி வேணால் எழுதுவாங்க, ஆனால் பாலா விஷயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அவ்வளோ இதுவாக இது பண்ணுவாங்க. எங்கே பார்த்தாலும் தம்பி இதை பண்ணீங்க சூப்பர் சூப்பர். நான் நிறைய கணக்குலாம் பார்த்துருக்கேன். உண்மையாக நன்றி. இந்த காந்தி கண்ணாடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இதில் வந்து சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு நம்ம மதன், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்குமே சூப்பராக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. உண்மையாகவே சூப்பர். எல்லாருக்கும் நன்றி நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ நன்றி. நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்க. பாலா பேசுகிற மாதிரி 2 வார்த்தை பேசலாமே. ஒரு நிமிஷம். இந்த பாலாவா இல்லை என்ன வளர்த்து விட்ட தாரத்தப்பட்ட பாலாவா? ஏம்மா இங்கே ஒரு நிமிஷம் வா. நீ பாட்டு மொட்டையாக பாலா மாதிரி பேசுனா இங்கே வா, ஒரு நிமிஷம் வா. அப்போ மீடியாக்காரன் என்ன நினச்சிப்பாங்க? பாலா பற்றியும் பேசலாம். ஃபஸ்ட்டு இயக்குனர் பாலா பற்றி பேசலாம். அப்போ ஒரு நேரம் பேசுகிறது கேபி பாலா பேசிட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் இந்த பாலா சார் மாதிரி பண்ணி அவ்வளோ பேர் பாராட்டினாங்க. சசிகுமார் சார்லேருந்து பெரிய எல்லாருமே. நீ வந்து என்ன கேட்டேன்னா இது எந்த பாலான்னு கேட்குறேன். சரி தான், சரியாக போச்சு. அப்புறம் இந்த விஜய் டிவியில் ஒரு 3 டைட்டில் அடிச்சிருக்கேன். அடித்து இப்போ இது எந்த வாய்ஸுன்னு கேட்டால் அப்போ நான் என்ன இப்போ சொல்ல? சரி, என்ன பாலா வாய்ஸ் எனக்கு பேச தெரியாது உண்மையாகவே. ஆனால் இயக்குனர் பாலா சார் மாதிரி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பணும். தம்பி பேசும்போது கையெல்லாம் தட்டக்கூடாது, புரியுதா? அது அந்த பாலா காமெடி பண்ணும், அது கைத்தட்டு. இந்த பாலா கைத்தட்டுனா உனக்கு தெரியும்ல. நான் பாட்டுன்னு ஜாலியாக கைத்தட்டுவீங்கன்னு பேசி விட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் எது நடந்தால் நல்லது தான். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல தாரத்தப்பட்டில் வாய்ப்பு கொடுத்த என்னோட இயக்குனர் டாக்டர் பாலா சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு இந்த இடத்துல. அது அவர் வாய்ஸ்லேயே சொல்லிட்டேன், சாரி. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதீப் சார், எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்க பிரதீப் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ நன்றி. என்னுடைய அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் ஜெய் கிரண் அவர்களுக்கு, சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அழகான படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல சப்போர்ட் இது. அடுத்து மேடையில் இருக்கிற என்னுடைய அன்பு குட்டிங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல 2 வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும். நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில் எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண், மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள். பானுமதி அம்மா அவர்களுடைய மண் இது. இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது. அநேகமாக அம்மாவுடைய வீணையாக தான் இருந்திருக்கும். அவங்க வாசித்த வீணை, அவங்க வாசிச்சிருக்கிற தம்புரா இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பானுமதி அம்மா அவர்கள் அந்த காலத்திலேயே அவங்க ஒரு பெண் இயக்குனர், கதாசிரியர், லிரிசிஸ்ட், அவங்க பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், அவங்க ஸ்டுடியோ ஓனர், சிறந்த நடிகை, சிறந்த பாடகி. பாடல்களில் கூட அவங்க கர்நாடிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க குரலில் பாடினவங்க. சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அவங்க சாகும் வரை
அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்கில், தமிழில், சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸுக்கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கினவங்க அவங்க. அப்படி ஒரு பூமியில் இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிற்கிறது. விநாயகருடைய ஆசீர்வாதமும் இந்த யூனிட்டுக்கு இருக்குது, அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். இதை சொல்லலைன்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது. இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சிருக்கும். நன்றி இவ்வளோ அமைதியாக கேட்டதுக்கு. ஜெயகிரன் அவர்கள் ஒரு அழகான படம் அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, அவர் வந்த பாரம்பரியம் அப்படி. அவர் டீசெண்டாக, டிசிப்ளைனாக, அழகாக, ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம். ஐ எம் ஹாப்பி. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படம் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி, இது ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், இதை சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். சக்திவேல் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் 5 படம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, ஒரு 3 பண்ணலாம். எதுக்குன்னா, இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த மேடையில் இருக்கிற 3 பெண்கள் இருக்கும். 3 பெண்களுக்கான படங்களும் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிடுச்சு, இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால் மட்டும்தான். முக்கியமாக என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை. என் ஸ்பேஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அழகான படங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மக்களுக்கு இப்போ ஏதோ ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது. அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள், நான் மதிக்கிற, நான் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 இயக்குனர்களை எனக்கு பிடிச்சிருந்தா அதில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்கார். ஏன்னா அவருடைய படங்கள் நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் சினிமாவுக்கு மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு சில படங்களை அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் பாலாவுக்கு பாலா பற்றி பேசுகிறத விட பாலாவோட அம்மா அப்பாவை பற்றி மட்டும்தான் இப்போ பேசணும். ஏன்னா ஒரு மகனாக அவர் என்ன நினச்சாரோ, என்ன செய்யணும்னு அவர் நினச்சாரோ, அது எல்லாத்தையும் மதித்து அன்பு செலுத்தி நீ இதை செய் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால் மட்டும்தான் பாலா இதெல்லாம் செய்ய முடியுது. இஃப் ஐ ஆம் ரைட். அண்ட் எப்போவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகினா அதுக்கு எந்த மதிப்பும், அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. பாலா அப்படி இல்லை. ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு சின்ன குழந்தை தத்தி தருமாறி அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோடு வந்த ஒரு மனிதர். அண்ட் இந்த படத்தில் பாலா, ஐ எம் டெல்லிங் யூ சின்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில்ம், இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனோட, இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் காந்தி கண்ணாடி பாலாவுக்கு. அதாவது திடீர்னு ஒரு 2 பாட்டு 3 ஃபைட்டு, இதுலேயும் பாடல்கள் இருக்குது, ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்குது, இதுலேயும் ஃபைட் இருக்குது, இதுலேயும் காமெடி இருக்குது, இதுலேயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது காந்தி கண்ணாடியில். ஆனால் லாஜிக் என்கிறது மிஸ் ஆகாமல் இருக்கும். இது ஜனரஞ்சகமாக ஏதோ செஞ்சு ஓட விட்டுறணும் என்கிற நோக்கத்தை விட, முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து
அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதனுடைய இயக்குனர் ஷரீஃப்க்கு. அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஷரீஃப், யூ ஹாவ் கிவன் பாலா காமன் மேனில் இருந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபஸ்ட்டு படத்துலையே யூஸ் பண்ணிட்டார் ஷரீஃப். காமன் மேனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய லைஃபு. அதுக்கப்புறம் படம் முடிகிற நேரத்தில் ஹீ இஸ் அ கம்ப்ளீட் மேன். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். பாலாவுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்தில் இருந்து என்னென்ன மாதிரி என்னென்ன மூட்ஸு, என்னென்ன சென்டிமெண்ட்ஸு, என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதில் இருக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னென்னா, பாலா விஷயத்தில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸு பாலா ஒரு மாதிரி இருப்பார் படத்தில். அடுத்த 10 மினிட்ஸு அதுக்கு மேலே இருப்பார். படம் முடிகிறப்ப ஹீ இஸ் அ கம்ப்ளீட் ஹீரோ. அது கிடச்சிருக்கு. அண்ட் யூ ஹாவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். சந்தேகமே இல்லை இதில். பிகாஸ் அவங்க பார்க்க போகிறாங்க இல்லையா, நான் ஏதாவது தவறாக சொன்னால் அவங்க பார்க்க போகிறாங்க உங்களை. முக்கியமாக ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்தில் 75% ஆஃப் த ஃபிலிமில் அங்கே இருந்து உங்கள் டேக் ஆஃப் வந்து என்னமோ முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஒர்க். ஒரு 10-15 படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்குள்ளே தெரிஞ்சுது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன் யுவர் ஃப்யூச்சர் ப்ளீஸ் சூஸ் த ஸ்டோரிஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வரைக்கும் கூட கவிதா என்னை பற்றி இவ்வளோ வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க. பிகாஸ் 10 படம் வந்தால் 2 படம் நான் ஒத்துப்பேன். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஒரு நல்ல படம் எங்கிறது அது ஒரு பெரிய தேடல். அது வர்றப்ப அது என்ன, அதோட ஹைட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் எங்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் எ மெச்சூரிட்டி லெவல் தான். அதுதான் நான் பாலாவை பற்றி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு பி எ வெரி குட் அண்ட் ரெஃப்ரெஷிங் ஆக்டர் ஃபார் தமிழ் சினிமா. Definitely, he is going to be a very refreshing actor, and all your services, God will bless you, and everybody will bless you. God bless you, Bala. And Namita, a very, very beautiful artist. Namita அவங்க ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட். அவங்க என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. அது உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோடு அவங்க நடித்தாங்கன்னா எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும். இது நான் நமீட்டாவில் பார்த்துருக்கேன். அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா, அவங்க 2 பேரை பற்றி என்ன பேசணுன்னா அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படம் பார்த்ததுமே நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ அந்த ஸ்பேஸை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் தான் பேசணும் அவங்கள பற்றி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் வெரி ஸ்வீட் சில்ட்ரன். அண்ட் அமுதவாணன், வெரி ஸ்வீட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் தம்பி மதன், வெரி கிளாட் ஆல் ஆஃப் யூ ஹெல்ப்ட் மீ. அண்ட் என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்க, திஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபில்ம் உதய் ஹேஸ் brought மீ இன்டு திஸ் ஃபில்ம். நீங்கள் யாருங்கிறது பார்க்கணும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை பற்றி ரொம்ப மென்மையான அழகான ரொம்ப சிமிட்டாத அளவுக்கு இதனுடைய விஷுவல்ஸ்
கேப்சருங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு எங்களுடைய டிஓபி பாலாஜி ஹாஸ் டன் an excellent job for this film. ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரியறது. ரொம்ப அழகாக பண்ணீங்க இந்த ப்ராஜெக்டை. ரொம்ப அழகாக அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. God bless you. And ஷரீஃப் என்னன்னா he is a common man. He came from the common people's viewல இருந்து வந்த ஒரு மனிதர். அவங்களுடைய பெயின், he went through lot of pain and he went through lot of emotions. எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது. ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞனுக்கு அதுதானே முக்கியம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். அது மூலமாக தான் அவங்க படைப்புகள் வரும். இது நான் ஷரீஃபில் நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ஷரீஃப் ஹீ ஹிம்செல்ஃப் ஆக்சுவலி அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்குள்ளே போய் இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு அதை இப்போ ஹீஸ் அ மாஸ்டர். அங்கே இருக்கிறவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவர் அந்த ஆக்டிங்க்கும் அண்ட் லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும், எப்படி பாடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரைனிங் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் they are doing some short films. He is already and ஷரீஃப் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாப்பில் அண்ட் ரொம்ப அழகாக எழுதுவார். இது ஆல்ரெடி he is teaching. He is already a teacher. He is doing some courses for them. இலவசமாக அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு தான் மாத்திரமே கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்ல. He is doing lot of services in his own way. So that's why he is a director today for such a nice and beautiful film like Gandhi Kannadi. Thank you so much, Sharif. I'm so happy. It's a very pleasant film that you have given us. My very, very best wishes and God bless you. எங்கள் லவ் பாயை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ரொம்ப எளிது, பிஃபோர் த ஸ்க்ரீன் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஷெரீஃப் அவர்களும் பாலாஜி டிஓபி அவர்களும் கதை சொல்லும்போது அந்த கதை ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் தேசிய அவார்டு வாங்கினவங்க, அவங்க தான் நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த செட்டில் அவங்களோட நான் 2 பேரும் அது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அது வந்ததுக்கு காரணம், முழுவதற்கு காரணம் அர்ச்சனம்மாவும் ஷெரீஃப் அவர்களும் மற்ற எல்லாத்துக்கும் தான் காரணம். அது என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது, இந்த தயாரிப்பாளர் ஜெய்கிரண் அவர்கள், அவங்க ரணம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் தான் ஷெரீஃப் அவர்கள். அதுக்கு மாறுபட்டு இந்த கதை, அது வேறு ஒரு ஜானர்னால் இது வேற ஒரு ஜானர். அந்த கதையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அவர் ஓகே சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதான் உண்மை. இதில் ரொம்ப எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ரொம்ப நுழையிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கதை. இந்த டைரக்டர் அப்படி அதை மீறி பாலா கதாநாயகனாக அறிமுகமாகறாருங்கும்போது எனக்கு ரொம்ப
ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தைரியம்தான் நான் வந்து இந்த படத்தில் ரொம்ப எனக்கு வந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த படம் விஷயம் அது. பாலா வந்து அவருடைய சேவைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். அப்போவே அவர் ஹீரோ ஆகிட்டார். இப்போ இந்த படம் மூலமாக ஒரு சூப்பர் ஹீரோவாக ரியல் அது வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவார். ஏன்னா அவர் உயரத்துக்கு போய் நிறைய சம்பாதிச்சார்னு சொன்னால் அவருக்கு இல்லை, அது எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படிங்கிற விதத்தில் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களுக்கும் அந்த இது இருக்கும். அதனால் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பயங்கரமாக ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடுத்து இந்த படத்தில் என்னோட பணியாற்றிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், ஆராத்யா, ஜெய், மனோஜ், மதன், அவர் ஏற்கனவே கல்லூரியில் நடிச்ச இது மாதிரி ஆறாமுதன், அப்புறம் இந்த படத்தை ஆறாமுதன், அமுதவாணன், அதான் என்னை முன்னாடி நிற்க வச்சு பேச வச்சாலே எனக்கு கிடு இது என்னுடைய இதே இல்லை. நடிக்கிறத கட் சொன்னால் நான் ஆஃப் ஆயிடுவேன். இதில் என்ன பேசுறதுன்னு தெரியாது இல்லையா. அதான் நான் வந்து ரொம்ப எனக்கு அதிகமாக மேடை பேச்சு வராது. இருந்தாலும் நான் நிறைய பேச ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த யூனிட்டை பற்றி, இவங்களை பற்றி இதை வெளியிடுற சக்திவேல் சார் ரொம்ப, அவர் வந்து நல்ல ஒரு 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 யங் ப்ரொடியூசருக்கு, ஃபஸ்ட்டு வர ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அதனால் அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய நன்றி. ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையாக உள்ளே வருவீங்க. ஏன்னா தியேட்டர் உள்ளுக்குள்ளே வந்தால் தானே வந்து அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்ல முடியும். நாங்கள் பார்த்துட்டு நல்ல படம் நாங்கள் சொல்லலாம். ஆனால் தியேட்டரில் அதற்கு முக்கியமாக காரணம் சக்தி வேல் அவர்கள். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி வந்து இது பாலாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி அந்த பெத்த அம்மா அப்பா, அவங்க அப்பாவோட நானும் ஒரு நாள் நல்லா பழகியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட. அந்த மாதிரியான குணம் வந்து சுயம்பு மாதிரி அவருக்கு வந்து அந்த உதவுற குணம் கர்ணன் மாதிரி அவருக்கு வந்திருக்கு. அந்த குணத்துக்காண்டியே வந்து அவரை வந்து இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். நான் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாலா இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சிருக்கிறாரு. அதனால் அவருடைய எல்லா சொன்ன மாதிரி அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் அதில் அந்த கேரக்டரில் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து அவர் சும்மா ஒரு வெறும் உதவி செஞ்சுட்டு போகிறவர் அப்படிங்கிறதோட பேர் இல்லாமல் சிறந்த நடிகருங்கிறத பேரும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்களே, மேடமே சொன்னாங்களே, அது உண்மை. ஏன்னா நாங்கள்லாம் படம் பார்த்துட்டோம், அதனால சொல்கிறோம். இந்த காந்தி கண்ணாடி படம் எல்லா இதுக்கும் லெவலுக்கும் நீங்கள் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் மற்றபடி இந்த படத்தில் எல்லாருமே, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இபி உதயகுமார் பாலாஜி, இவங்க எல்லாருமே இப்போ, ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, இது எல்லோரும் எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நான் இதெல்லாம் சொல்லலான்னு இருந்தேன். அவங்க சொல்லணுமே இப்போ பதஷ்டம் வந்துச்சு எனக்கு. அதனால் இதெல்லாம் உண்மை அது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த யூனிட்டில் நான் வந்து பணியாற்றி இருக்கும்போது என்ன எடுக்கணுமோ அந்த ஷெரீப் அவர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கனக்கச்சிதமாக குறுகிய நாளில் இவ்வளோ குவாலிட்டியோட அந்த குரூப்பு இருந்திருக்கு.
அவங்க வந்து அப்படி வந்து டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. அதாவது காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மழை பெஞ்சினாலும் அது பண்ண மாட்டாங்க. அதில் ஷூட் பண்ணி எவ்வளவோ திறமையான விஷயங்களை அது ரொம்ப பொறுப்போட ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர் விரும்புகிற இயக்குனராக அவர் நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த யூனிட்டே அந்த டிஓபி இவர் எல்லாம் யங்ஸ்டர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக விடிய ஷூட்டிங் எடுத்தாலும் அடுத்த நாள் சலிக்கவே மாட்டாங்க. எப்படி கேப் கொடுத்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த வித்தையெல்லாம் ரொம்ப அருமையாக நேச்சுரலாக அவருக்கு வருது. சில பேருக்கு கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து ஷெரீஃபுக்கு இருக்குது. அதனால் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறது எனக்கெல்லாம் இதெல்லாம் கட் அவுட்லாம் வச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. இருந்தாலும் என்னன்னு தெரியல. ஒருவேளை அதுக்காண்டி நான் வந்து ஜால்ரா போடுறேன்டான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப பதஷ்டமாக இருக்குது எனக்கு. ரொம்ப அருமையான டைரக்டரு, ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையான ப்ரொடியூசரு, எல்லோரும் நல்லவங்க. அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்த்துக்களோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி.